نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي مسعود الأنصاري رضي الله تعالى عنه قال قال رجل يا رسول الله لا أكاد أدرك الصلاة مما يطبل بنافلنا إلى آخر أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள, இன்று பார்க்கக்கூடிய பாடம் மக்கள் சடைவடையக்கூடிய நிலைமைக்கு அறிவுரை செய்வதோ அல்லது தொழுகை நடத்துவதோ இது போன்ற காரியங்கள் ஈடுபடலாமா கூடாதா என்பதை பற்றி தான் பார்க்கின்றோம். சிலர்கள் தாங்கள் பேசுவது பிரசங்கத்தில் பார்க்கும் பொழுது நாம் நல்ல முறையில் தான் சொல்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஆட்டுக்கு யாரையும் பார்க்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சடைவடைந்து மக்கள் எல்லாம் தலையெல்லாம் பங்கு போட்டுருவாங்க, இப்பதான் முடிப்பாரு முடிக்க மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடும். இந்த அளவுக்கு பேசக்கூடியதும் சரி, அல்லது தன்னுடைய திறமைகளை காட்டுகின்றோம் என்பதாக எண்ணிக்கொண்டு ஒருவர் தொலை வைக்கிறாரே, எனக்கு காற்று நல்லா இருக்கு, நான் பெரிய காரி, நான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாட்டுக்கு நீட்டிக்கிட்டு இருக்காரு தொழுகைய. மக்கள் சடைவடைந்து கொண்டிருக்கின்றார்கள், நிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு இருக்காங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு கூடாது என்பதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அபூ மஸ்ஊத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, இன்னார் தொழுகை நடத்தும் பொழுது தொழுகையை எங்களுக்கு நீட்டிக் கொண்டே போவதால் என்னால் பெரும்பாலும் கூட்டு தொழுகையை பெறவே முடியவில்லை என்று கூறினார். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்த பொழுது இதை சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரையில் அன்றைய தினம் கடுமையாக கோபப்பட்டது போன்று வேறு எப்பொழுதும் கோபப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை. அந்த உரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, நீங்கள் நிச்சயமாகவே வெறுப்பு கொள்ளும்படியே நடந்து கொள்கிறீர்கள். எவர் மக்களுக்கு தொழுகை நடத்தினாலும் அவர் தொழுகையை இலகுவாக்கட்டும். ஏனெனில் தொழ வந்தவர்களில் நோயாளிகள், நலிவுற்றவர்கள், தேவை உடையவர்கள் எல்லாம் நிச்சயம் இருப்பார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப மக்களை கவனித்துதான் நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும். மக்களை கவனிக்காமல் இவர் தன்னுடைய பெருமையை, தன்னுடைய திறமையை காட்டுகின்றேன் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த பொது சேவை என்று சொல்லக்கூடிய இந்த ஹிதமத்தில் இல்லை. இந்த பணி இருக்கின்றதை அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய பணிகளில் நாம் பார்க்கக்கூடியது மக்கள் ஆர்வமுடன் இருக்கின்றார்களா அல்லது சடைவுடன் இருக்கின்றார்களா? சடைவுடன் எப்பொழுது இருக்கின்றார்களோ அப்பொழுது அவர் நிறைவு செய்ய வேண்டும். அதாவது ஃபிக்ஹ் கிதாபுகளில் எழுதும் பொழுது துர்ருல் முக்தாலும் கூடிய ஒரு கிதாபில் எழுதும் பொழுது தெளிவாக எழுதுகின்றார்கள், இமாமத் செய்யக்கூடிய நபர், பின்தொழக்கூடியவர்கள், அதிகமான நபர்கள் அவர் இமாமத் செய்வதை வெறுத்தால் அவர் இமாமத் அங்கே செய்வது ஹராமாச்சு. அவர் இமாமாக நின்று செய்யக்கூடாது. 10 பேர் வர்றாங்க, அது பெரும்பாலான நபர்கள், ஒரு 5-6 பேர் வந்து என்ன செய்யறாங்க, இந்த என்ன தொழு வைக்கிறாரு, இவர் பின்னாடி நின்று தொழுகிறதே இதா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி
வேண்டா வெறுப்பா வந்து தொழுகிறாங்க. சரி என்ன பண்றது, இவரை விட்டோம்னா நம்ம ஜமாத் தவறி போயிடும், ஜமாத்துடைய கூட்டு தொழுகையுடைய நன்மை கிடைக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி சேர்றாங்க அப்படின்னா இப்ப இவர் இமாமத் செய்வதே அங்க கூடாது. அப்ப மக்களுடைய ஆர்வங்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அவர் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுபோன்று கோபப்பட்டதை போன்று எப்போதுமே கோபப்படவில்லை. அவங்க முகமெல்லாம் செலுத்துறது அந்த அளவுக்கு கடுமையான கோபத்தில் ஆயிடுறாங்க. மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தர் இமாமத் செய்கின்றாரா என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. அதுங்கிறாங்க, நீங்க மக்களுடைய வெறுப்பை நீங்க சம்பாதிச்சுக்கிறீங்க, மக்களுடைய வெறுப்பை நீங்கள் சம்பாதிக்காதீங்க. ஏன்னா நீங்க தொழுகை வைக்கின்றீர்கள், ஒரு செயலை செய்யுங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இளந்தாரிகளோ வாலிபர்களோ நல்ல முறைகள் இருக்கக்கூடியவர்களோ எந்த தேவையும் இல்லாதவங்க வந்து நிக்கல. எல்லா தேவைகளும் இருக்கு. வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க. ஒரு நபர் என்ன நினைப்பாரு, வந்து தொழுவிட்டு இந்த ஜமாத்தாக தொழுது முடிச்சுட்டு உடனே நம்ம என்ன செய்யலாம், ஒரு வேலைக்கு போலாம் அல்லது ஏதோ ஒரு பஸ்ஸ பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவர் உட்கார்ந்து இருப்பாரு. நீங்க வாட்டுக்கு தொழுகையை நீட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு போகக்கூடியது எல்லாம் தவறி போயிடும். இல்ல என்ன செய்யணும், உங்களை விட்டு அவர் வாட்டுக்கு தனியா நின்று இன்ஃபிராஜ தனிப்பட்ட முறையில் தொழுகிட்டு போனா குடிச்சிடலாம் அப்படின்னு சூழ்நிலை ஏற்பட்டோம். அதனால எந்த ஒரு செயல்களையும் செய்யக்கூடிய சமயங்களில் மக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாத முறைகளில், இலகுவான முறைகளில் இஸ்லாம் சொல்லக்கூடியது, இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான மார்க்கம், கடினமான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாம் இலகுவான மார்க்கம், மக்களுக்கு நாடக்கூடியதும் இலகுவையும் நலனையே நாடக்கூடியதாக இருக்கின்றது நம்முடைய மார்க்கம். ஆகிய காரணத்தினால் எந்த ஒரு அமல்கள் செய்யக்கூடிய சமயங்களிலும் அதில் மக்களுக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் ஏற்படாத அளவிற்கு நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக விளங்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.